பிரம்மசக்தி நன்னதி மாயோந்தங்கை நாரணி உலகம் காத்தாள் மின்னிடையுமையாந்தானம் வேதமம் தானாய் நின்றே தன்னுடைய புகழினாவான் சாற்றுவேன் தரணி மீது இடித்ததை போலவே முழக்கம் இறையில் கேடயம் கத்தியும் கொந்த தடை எடுத்து வர வேளையில் சத்துராதி தடம் புரண்டு வடிவு கொண்டு வர நிறமாக ஓமாகிய நோய் விழுந்திருக்கும் அல்லவா துடி துடித்து வர தெய்வமே சிவ சுடலை வாட சுவாமி மாமலையின் விட சார்பாக அமையப் பெற்றதுதான் பிரம்மலோகம். அந்த பிரம்மலோகத்தினை ஆட்சி புரிவதுதான் பிரம்மதேவன். பிரம்மதேவனை வலதுகால் பெருவிரலில் பிறந்தவன் தான் தக்கராஜன். இடதுகால் பெருவிரலில் பிறந்தவள் தான் இந்த வேதவல்லி. இந்த தக்கராஜனும் வேதவல்லியும் திருமணமானதை முடித்து வாழ்ந்து வரும் சமயத்தில் வேள்வியின் மூலமாக பிள்ளை இல்லை. ரொம்ப காலமாக பிள்ளை இல்லாமல் இருந்தார்கள். வேள்வியின் ஆதாரமாகவே அப்படி 150 பிள்ளைகளை பெற்றெடுக்கின்றார்கள். பெற்றெடுத்தார்கள். அதிலே 100 ஆண் குழந்தைகள் 50 பெண் குழந்தைகள். தத்தராஜனானவன் என்ன நினைக்கின்றார்? இந்த ஆண் மக்களை பார்த்து ஒரு நாள் தினத்திலே சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? அப்பா பிள்ளைகளே, பிரம்ம பட்டம் வாங்க வேணும், வாங்க வேணும், வாங்க வேணும், வாங்க வேணும். பெரிய பாலர்களே, 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 வாங்க வேணும், வாங்க வேணும், வாங்க வேணும், வாங்க வேணும். பெரிய பாலர்களே, பாலர்களே, பாலர்களே. அந்த மொழி தனை கேட்டு அழகுடைய பாலரெல்லாம் விஷயம் பொருளை கொண்டே, பொருளை கொண்டே, பொருளை கொண்டே, பொருளை கொண்டே விஷயம் புறப்படுவார், புறப்படுவார், புறப்படுவார். ஒரு நாள் தினத்திலே 100 ஆண் மக்களை பார்த்து சொல்கின்றார். என்ன சொல்கின்றார்? அப்பா பிள்ளைகளே, நீங்கள் 100 பேருமாக பிரம்மதேவனை நோக்கி தோமிருந்து பிரம்ம பட்டமானது வாங்க வேண்டும். இந்த பாடல்கள் எல்லாம் பிரம்மரை நாடி தோமானது இருந்தார்கள். சரி, ஒரு பிரம்ம இருந்துட்டு எத்தனை உயிர்களை படைப்பிக்கிறார்? ஏக்கின்றார் பிரம்மதேவன். இவர்கள் 100 பேரும் 100 பட்டம் வாங்கி விட்டார்கள் என்று சொன்னால் அவன் இஷ்டத்துக்கு என்ன என்ன வேண்டுமோ அவன் இஷ்டத்துக்கு படைச்சு கொண்டே இருப்பார். அவரோ ரொம்ப கஷ்டப்படுவாரு. ஆகவே இவர்களுடைய சூழ்ச்சியினால் அவரவர் வளர்த்த வேண்டியிலே அவரவர் இழந்து சாம்பல் ஆகின்றார்கள். சரி, 50 குழந்தைகள் இருக்கின்ற அப்ப நினைக்கிறார், இந்த 50 குழந்தைகளையும் திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்று நினைத்தவன் ஒவ்வொரு குழந்தையாக மணமுடித்து கொடுத்தோம் என்று சொன்னார். இவ்வளவு வயசாகும், 75 வயசுக்கு மேல ஆயிரம், 60ஆம் கல்யாணம் நடக்கும். ஆமா, அதன் பிறகு திருமணம் முடிந்தென்ன முடியாம இருந்தென்ன. ஆகையினால் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும். ஆமா, அதுபோலவே அதாவது இந்த பிள்ளைகளுக்கு வயது மீறக்கூடாது, தக்க பருவத்திலே பயிர் செய்ய வேண்டும் என்பது போல தக்க வயசிலே மனமுடித்து ஒடுக்க வேண்டும் என்று நினைத்து 50 பெண்களையும் 3
ஒப்படைக்கின்றார். யாருக்கெல்லாம்? சந்திரன் இணைக்கிறார். ஐயா சந்திரா, இங்க வாரு சுவாமி. ஆமா, நல்ல வட்ட போட்டு வரக்கூடிய ஆளு நீங்க தான். ஆகையினால் என்னுடைய பிள்ளைகளிலே 27 பெண்களை உங்களுக்கு மணமுடித்து தரலாம் என்று எண்ணுகின்றேன். சம்மதம் எப்படி? 27க்கு பதிலா கூட ஒரு 3-4 தந்தி எல்லாம். இது பேராசை. ஒரு நாளைக்கு ஒண்ணு. ஓஹோ, பணிவிடைகள் செய்வதற்கு. ஆமா, அதெல்லாம் முடியாதப்பா. சரியா 27 தான் தர முடியும். எப்படி? அப்படின்னா சரி இருக்கட்டும். நான் 27 பேருக்கு நான் கஞ்சி ஊத்தினா. ஆமா, உங்க மொட்டை தலைக்கு அவ்வளவு போதும். அப்படியே நல்லதான் மொட்டை. காசிவ முனிவர் இணைக்கின்றார். ஐயா காசிவ மகரிஷி, என்னுடைய பிள்ளைகளிலே 13 மக்களை உனக்கு மணமுடித்து தரலாம் என்று எண்ணுகின்றேன். நல்லதுதானா? அவன் என்னுடைய பிள்ளைகள் மேல ஏதாவது ஒரு பிள்ளை கூட இருக்காது. வயசு எல்லாம் தகுந்த வயசுதான். அதனாலதானே உங்களுக்கு அப்படியே, அதாவது 13 பெண்களை உங்களுக்கு மட்டுமே மணமுடித்து தருகின்றேன். நல்லது. 10 பெண்கள் இருக்கின்றார்கள். ஆமா, அப்படியே தனுமுனிவரை அழைக்கின்றார். ஐயா தனுமுனிவரே, என்னுடைய பிள்ளைகளில் 10 பெண்களை உங்களுக்கு மணமுடித்து தர வேண்டும் என்று எண்ணுகின்றேன். 10 பிள்ளைகளை கட்டித்தாரேன். சம்மதமா? 10 பிள்ளைகள் அவரை கண்ணு ஒரு எப்படி இருக்குதானே செய்யும். அப்படியே நினைக்கின்றார். சக்கராஜன் 50 பெண்மக்களையும் 3 பேரின் கையிலே ஒப்படைத்து விட்டு மனதிலே எண்ணுகின்றார். 150 பிள்ளைகள் இருந்தும் அம்மா அப்பா என்று அழைப்பதற்கு கடைசியில் ஒரு குழந்தை கூட இல்லாமல் போய்விட்டோமே நாமல். ஆகவே இறப்பு பிறப்பில்லாத ஈசனின் மனைவி குழந்தையாகவும் அந்த ஈஸ்வரி மருமகனாகவும் பெருமத்திற்கு வேண்டியாரன் செய்கின்றான். சரி, எப்படி இருக்கின்ற சமயத்திலே ஆதி வெள்ளி கைலாசமயிலே சிவபெருமானன் செய்கின்றார். பகவானுடைய வேலை என்ன வேலை தெரியுமா? படைக்கப்பட்ட ஜீவன்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் வடிவளந்து வருவது. இந்த ஆதி பரம்பொருள் எப்படி வடிவளந்து வருகிறார் பாருங்கள். நாளை நல்ல தின எடுத்து நாளை நல்ல தின எடுத்து நாளை நல்ல தின எடுத்து தின எடுத்து நாடு எங்கும் படியலந்தார் படியலந்தார் நாடு எங்கும் படியலந்தார் படியலந்தார் நாடு எங்குமே படியிழந்து வருகின்றார். உலகமெல்லாம் படியிழந்தார். மறைக்கால் நல்லதனை எடுத்து மண்டலங்கள் எங்குமே படியிழந்து வருகின்றார். சரி, கண்ணினுள் இருக்கும் தேரைக்கும் கருப்பையில் இருக்கக்கூடிய உயிருக்கும் படியிழக்கின்றார். எறும்பு முதல் 84 லட்சம் ஜீவாதி ஜீவசிந்தர்களுக்கு எல்லாம் படியிழக்கின்றார். ஆமா, இப்படி படியிழந்து வருகின்ற சமயத்தில் நிற்கிறார் பார்வதியானவள். என்ன நினைக்கின்றார்? கணவன் படியிழக்க போகிறேன் போகிறேன் என்று சொல்கிறாரே, அதானே இவர் படியிலான் அழைக்கின்றாரே, நம்ம புரிய கிடைக்கின்றார்.